ஒருத்தன் 68வது தடவையா பொண்ணு பார்க்க போறான். இப்போ அந்த இடத்துல அந்த பொண்ணை பார்த்ததும் இவனுக்கு பிடிச்சு போகுது. அந்த பொண்ணுக்கும் இவனை பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. இப்போ வீட்டுக்குள்ள 2 பேரையுமே தனியா பேசுறதுக்காக விட்டுறாங்க. இப்போ 2 பேருமே பேசிட்டே இருக்கும்போது அவன் ரொம்ப புழுக்கமா இருக்குல்லன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணுமே ஓகே வாங்க வெளியே போலான்னு சொல்லி கூப்பிட்டு போறா. இப்போ அவங்க 2 பேரும் பேசிட்டே வெளியே போகும்போது இப்போ ஒருத்தன் டக்குன்னு பைக்ல வந்து நிற்கிறான். அதை பார்க்குற அந்த பொண்ணு டக்குன்னு அவன் பைக்ல ஏறி அவ பாட்டுக்கு அந்த பையன் கூட ஓடி போறான். இதை பார்க்குற அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் லவ் திவ்னு கத்த ஆரம்பிக்கிறான். அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணை சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கஷ்டப்பட்டு எப்படியோ வாழைத்தோப்புக்குள்ளெல்லாம் புகுந்து அந்த பொண்ணை சேஸ் பண்ணி பிடிச்சிடுறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணுற அளவுக்கு போயிடுறாங்க. இதை பார்க்குற அந்த பொண்ணோட அப்பா டக்குன்னு போய் தடுக்கலான்னு போனால் இப்போ அந்த பையனோட அம்மாவை பார்த்து சாக்காயிடுறாரு. நீயான்னு சொல்லி 2 பேருமே பார்க்குறாங்க. என்னடான்னு பார்த்தா இவங்க 2 பேருமே சின்ன வயசுலேயே லவ் பண்ணியிருக்காங்க போல். அவர் லவ் பண்ண அந்த அம்மாவோட பேரை தான் இவரோட பொண்ணுக்கே வச்சிருப்பாரு. அதே மாதிரி தான் அந்த லேடியும் இவரோட பேரை தான் அவங்க பையனுக்கே வச்சிருப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கிற அந்த 2 பேருமே நம்மளால தான் ஒன்று சேர முடியல, நம்ம பசங்களாவது ஒன்று சேரட்டும்னு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. கடைசியில் நம்ம ஹீரோவுக்கு 68வது தடவையாகவும் பொண்ணு கிடைக்காம போயிடுது.